தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் திங்கள் நகர் பணிமனை முன்பு அரசு போக்குவரத்து கழகத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் நாகர்கோவில் மண்டல வணிக மேலாளர் அராஜக போக்கை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. திங்கள் சந்தை பணிமனை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு போக்குவரத்து கழக நாகர்கோவில் மண்டல செயலாளர் விஜயகுமார் தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கன்னியாகுமரி தொகுதி எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் தொடங்கி வைத்து பேசும்போது, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து துறையில் 8500 ஓட்டுநர் பணியிடங்களும் 680 நடத்துனர் பணியிடங்களும் காலியாக உள்ளன. ஆனால் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி மூலமாக இவர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். இது தொடர்பாக அவர் பேசியது, நடந்ததா நடக்கவில்லையா, தொழிலாளர்களின் நியாயமான பிரச்சினைகளை கோரிக்கைகளை தீர்ப்பதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நோயால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உதவிடும் மனப்பான்மையோடு தேவையான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும். தொழிலாளர் விரோத போக்கை நிர்வாகம் கைவிட வேண்டும் என அவர் பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்கள் எழுப்பினர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.